காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த பரிசுத்தமான இந்த நாளில், மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியில் ஸ்தோத்திரம், சந்திக்கும் தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் காலத்திலே தேசத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகளின் காலத்திலே மிகுந்த பஞ்சம் உண்டான பொழுது அந்த தேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் ஒருவர் இருந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய பெயர் இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் அவருடைய மனைவியின் பெயர் நகோமி. அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் வாழ முடியாது. பெத்லெகேமிலே மிகுந்த கஷ்டங்கள், மிகுந்த வருத்தங்கள். ஸ்தோத்திரம். இங்கே வாழ்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை. இந்த தேசத்தில் வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது நகோமியும் அவர்களுடைய முழு குடும்பமும் மோவாபிய தேசத்தில் போய் வாழ்வதற்காக அங்கே போய் லைஃப்பில் அங்கே செட்டில் ஆகிறாங்க. அப்போ அந்த மோவாபிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நகோமியினுடைய கணவரும் நகோமியுடைய 2 ஆண் பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். இப்பொழுது நகோமியும் 2 மருமக்களும் 3 பேர் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மோவாபிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நகோமியுடைய காதுக்கு ஒரு செய்தி வருகிறது. நம்முடைய தேசத்தில், நம்முடைய பெத்லெகேமிலே ஆண்டவர் ஜனங்களை சந்தித்தார். தம்முடைய ஜனங்களை கர்த்தர் சந்தித்தார். சந்தித்ததல்லாமல் அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்கிற செய்தியை அவர்கள் காதுகளிலே விழுகிறது. நகோமியுடைய காதுகளிலே விழுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தேசத்தில் வாழ முடியாது, எந்த தேசத்தில் இருக்க முடியாது, எந்த தேசத்தில் இருந்தால் ஜீவிக்க முடியாது, ஆகாரம் கிடைக்காது, இங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்காது, இங்கே குடும்பத்தை நம்மால் நடத்த முடியாது என்று சொல்லி, எந்த தேசம் வேண்டாம் என்று சொல்லி, எந்த பெத்லெகேம் வேண்டாம் என்று சொல்லி மோவாபி தேசத்திற்கு புறப்பட்டு போனார்களோ, அதே பெத்லெகேமை குறித்த ஒரு செய்தியை ஸ்தோத்திரம் நகோமி கேள்விப்படுறாங்க. நம்முடைய தேசத்திலே கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். அவங்களுடைய தேவைகளை, ஆகாரத்தை கர்த்தர் சந்தித்தார். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் தந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, பெத்லெகேமிலே கஷ்டங்கள் வந்த பொழுது, நஷ்டங்கள் வந்த பொழுது, ஆகார குறைவுகள், பொருளாதார குறைவுகள், பண குறைவுகள் அங்கு வந்த பொழுது கர்த்தர் ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தார். அந்த ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே எப்படி நகோமியின் குடும்பத்தை போல் ஸ்தோத்திரம், நகோமியினுடைய குடும்பம் எப்படி பெத்லெகேமில் வாழ முடியாது என்று சொல்லி வேறொரு தேசத்திற்கு புறப்பட்டு போனார்களோ, அதே போல இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில், இந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னால் வாழ முடியாது, இங்கே ஜெயிக்க முடியாது, இந்த கிராமத்தில் இருந்தால் என்னால் வாழ முடியாது, இந்த வீட்டில் இருந்தால் என்னால் வாழ முடியாது, இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் இருந்தால் என்னால் வாழ முடியாது, இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில் என்னால் ஊழியம் செய்ய முடியாது, என்னால் இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது, என்னால் இந்த இடத்துல படிக்க முடியாது என்று சொல்லி இப்பொழுது இருக்கிற இடத்தை குறித்து சில கேள்விகளும், சில சந்தேகங்களும், சில குழப்பங்களும் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கலாம். இந்த இடத்தில் நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியுமா? இந்த இடத்தில் நம்மால் ஜீவிக்க முடியுமா? இந்த இடத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? இந்த இடத்துல நம்முடைய குடும்பம் கட்டப்படுமா? இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுமா? இங்கே ஊழியம் செய்தால் நம்முடைய ஊழியம் கட்டப்படுமா? இங்கே வேலை செய்தால், வியாபாரம் செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி பல கேள்விகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, எந்த பெத்லெகேமில் வாழ முடியாது என்று நினைத்தார்களோ, அதே பெத்லெகேமிலே ஆண்டவர் ஜனங்களை சந்தித்தார் என்றும்,
ஆகாரம் அருளினார் என்றும் நகோமி கேள்விப்பட்டது போல இந்த பகல் வேளை ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிற காரியம், எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில் வாழ முடியாது, இங்கு அற்புதம் நடக்காது, இங்கு அதிசயம் நடக்காது, இங்கே வாழ முடியாது, இங்கு ஜீவிக்க முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை வாழ பண்ணுவார். கர்த்தர் உங்களை சந்திப்பார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அநேகர் பேசிக்கொண்டார்கள், நாசரேத்திலே அற்புதம் நடக்குமா, நாசரேத்திலே நன்மை உண்டாகுமோ என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே அற்புதம் நடக்காது என்று நினைத்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எந்த இடத்துல வாழ முடியாது என்று நினைத்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் வாழ பண்ணுவார். எங்கே ஊழியம் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதே இடத்துல ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை அருளுவார். எந்த இடத்துல குடும்பத்தை நிலைநிறுத்த முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதே தேசத்தில், அதே பட்டணத்தில் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை சந்திக்கிற தெய்வம். ஆபத்தில் இருக்கும் போதும், தீமையில் இருக்கும் பொழுதும், நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதும் அவர் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் உங்களை சந்திக்க வருவார். எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்திற்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக வருவார். அவர் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். யாத்திரைகாமம் 3ஆம் அதிகாரத்தில் 16, 17 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்றும் என்கிற அந்த வசனத்தை அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ மோசேயின் இடத்துல, ஓரேபு பர்வதத்தில் மோசேயின் இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற காரியம், நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரிடத்திலே சொல், நான் நிச்சயமாக எகிப்து தேசத்தில் உங்களை சந்திக்க வருவேன். எந்த தேசத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த தேசத்திலே அடிமையாக வாழ்ந்தீர்களோ, எந்த தேசத்திலே நொறுக்கப்பட்டீர்களோ அதே தேசத்திலே உங்களை விடுவிக்கும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, எகிப்தின் சிறுமையிலிருந்து உங்களை நீக்கும்படி, ஸ்தோத்திரம், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு தேவன் பேசினார். அன்பானவர்களே, அப்ப தேவன் நம்மை சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் சிறுமைகளை நீக்குவார். சிறுமைகள் மாறும், நெருக்கடிகள் மாறும், இக்கட்டைகள் மாறும். அப்ப இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சந்திக்கிற வரைக்கும் எகிப்து தேசத்திலே அதிகமான சிறுமைகளை, வருத்தங்களை, வெறுமைகளை, இன்னல்களை, பாரங்களை, போராட்டங்களை சந்தித்து வந்தாங்க. இன்றைக்கு மோசையின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்தித்தாரோ அந்த தேசத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட சிறுமைகளை கர்த்தர் மாற்றினார். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிறுமைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட சிறுமைகள், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஏற்பட்ட சிறுமைகள், உலக வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறுமைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். கண்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்தில், வாழ்கிற பகுதிகளிலே, ஊழியம் செய்கிற பகுதிகளிலே இஸ்ரவேல் மக்களைப் போல் அதிகமான சிறுமைகளையும், வெட்கத்தையும், அவமானங்களையும், நிந்தைகளையும் சந்தித்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை சந்தித்த தெய்வம், இஸ்ரவேல் மக்களுடைய நிந்தைகளை, அவமானங்களை, சிறுமைகளை மாற்றி போட்ட தெய்வம் இந்த பகல் வேளை உங்களோடும் பேசுகிறார். நீ இருக்கிற இடத்துல வந்து உன் சிறுமைகளை நீக்கி போடுவேன். நீ இருக்கிற இடத்துல வந்து, நீ இருக்கிற பட்டணத்திலே வந்து, நீ இருக்கிற தேசத்திலே வந்து, நீ ஊழியம் செய்கிற ஸ்தலத்திலே வந்து உன் சிறுமைகளை நான் நீக்கி போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது நடக்கிற இரண்டாவது காரியம், ஆதிகாமம் 50ஆம் அதிகாரத்தில் 24, 25 சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தம் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது தேவன் ஒரு மனிதனை, ஒரு ஜனத்தை சந்திப்பாரானால் அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். யோசேப்பின் காலத்தில் யாக்கோபின் குடும்பத்திலிருந்து 70 பேர் ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்திற்கு வந்தார்கள்.
அங்கே வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கை, யோசேப்பினாலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த யோசேப்பு மரணம் அடைவதற்கு முன்பதாக தன்னுடைய சகோதரன்மார்களை அழைத்து, ஸ்தோத்திரம், குடும்பத்தாரை அழைத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் ஒரு நாள் தேவன் உங்களை சந்திக்க வருவார். தேவன் உங்களை சந்திக்க வருவார். அவர் உங்களை சந்திக்க வரும் பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை, நலமும் விசாலமான ஒரு தேசத்தை தருவேன் என்று உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த தேசத்தை, அந்த வாக்குத்தத்த பூமியை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று யோசேப்பு அந்த இடத்துல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கூறுகிறார். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, தெய்வம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது. தடைபட்ட வாக்கு தத்தங்கள், தாமதமாய் நிற்கிற வாக்கு தத்தங்களும், தீர்க்க தரிசனங்களும், சொப்பனங்களும், தரிசனங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், எண்ணற்ற அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் எல்லாம் இன்றும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தெய்வம் உங்களை சந்திக்க வருகிற பொழுது அத்தனை வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கும் போது இரண்டாவது வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக எரேமியா 29ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கும் பொழுது, எப்படி பெத்லகேமிலே ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார் என்று நகோமி கேள்விப்பட்டது போல, ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்க வருகிற பொழுது இழந்த போனதை திரும்ப தருவார். வாழ்க்கையில இழந்த போனவைகளை கர்த்தர் திரும்ப தருவார். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், பாபிலோனிய தேசத்துல 70 ஆண்டுகள் நீங்கள் அடிமைகளாய் இருப்பீங்க, ஸ்தோத்திரம், ஆனாலும் உங்களை சந்திக்க நான் வருவேன். பாபிலோனிய தேசத்துல உங்களை சந்திக்க நான் வருவேன், உங்களை விடுவிக்க வருவேன், உங்களை காப்பாற்ற வருவேன், மீண்டும் உங்கள் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், உங்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்ல வருகிற ஒரு காரியம், இழந்ததை திரும்ப பெறுவீர்கள், இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகையுவை ஆண்டவர் சந்தித்த பொழுது அவன் வாழ்க்கையில இழந்திருந்த ரட்சிப்பை, அந்த இரட்சணிய சந்தோஷத்தை தேவன் திரும்ப தந்தார். தெய்வம் ஒரு மனிதனை சந்திப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் இழந்து போனானோ அவைகளெல்லாம் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்க குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும், ஊழிய வாழ்க்கையிலும் எவைகளை இழந்தீர்களோ அவைகள் எல்லாம் தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது திரும்ப தருவார். நிச்சயமாக தேவன் திரும்ப தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 74வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 74வது வசனத்தை வாசிப்போம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான்காவதாக தெய்வம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது சத்துருவின் கைகளுக்கு, ஸ்தோத்திரம், சத்துருவின் கையிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 74 நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும். அப்போ ஒன்று நம்முடைய சத்துருக்கள், இரண்டாவது நம்மை பகைக்கிறவர்கள். இவங்க 2 பேருடைய கைகளுக்கும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய், தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப என் கண்பானவர்களே, இந்த ஸ்தோத்திரம் 3வது மாதத்தில், இந்த பரிசுத்த நாளிலே நீங்கள் வாழ்கிற பகுதியில், ஜீவிக்கிற பகுதியில், ஊழியம் செய்கிற பகுதிகளிலே அநேகர் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ, அநேகர் உங்களை பகைக்கிறார்களோ, அநேகர் உங்களை நிந்திக்கிறார்களோ, அநேகர் உங்களை தூஷிக்கிறார்களோ, அதே இடத்துல சத்துருக்களின் கைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். பெத்லகேமில் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினது போல நீங்கள் இருக்கிற இடத்தில், வாழ்கிற பட்டணத்திலேயே தேவன் உங்களை சந்தித்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்.
மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை வாழ பண்ணுவார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை நாட்டுவார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். இதோ நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவர் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சந்திக்கிற தெய்வம். எந்த பெத்லகேமில் வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போனார்களோ அதே தேசத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். வாழ முடியாது என்று நினைத்த தேசத்திலே கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார், ஆகாரம் அருளினார் என்று சொல்லி அப்போ அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டு நகோமியினுடைய குடும்பம் மீண்டும் சொந்த தேசத்திற்கே திரும்பி வந்தது. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தில் சுயத்தில் முடிவெடுக்காமல் ஆவிக்குரிய பிரகாரமாக முடிவெடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில், அல்லது இந்த இடத்தில், இந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில், இந்த ஊழிய ஸ்தலத்தில் என்னால் இருக்க முடியாது, என்னால் வாழ முடியாது, இங்கே இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இந்த இடத்தில் இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால், பெத்லகேமில் வாழ பண்ணின தெய்வம், அங்கே போஷித்த தெய்வம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, இந்த பிள்ளைகளை திடப்படுத்த, இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன், உங்கள் சிறுமைகளை மாற்றுவேன் சொன்ன தெய்வமே, இந்த பகல் வேளை இந்த பிள்ளைகளுடைய எல்லா விதமான சிறுமைகளையும், பணத்திலே, பொருளாதாரத்திலே, ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சிறுமைகளையும் ஆண்டவரே நீர் நீக்கி போடும். ஆண்டவரே ஸ்தோத்திர, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு தந்த தெய்வமே, இந்த பிள்ளைகளுக்கும் நீர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்கு தத்த வார்த்தைகளையும், நல்வார்த்தைகளையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கடன்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலகீனங்கள் மாறட்டும், நெருக்கடிகள் உபாதைகள் மாறட்டும், சிரசு முதல் பாதமறை சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், உயர்வின் நாட்களாய் இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.